தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் காலையிலே ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய செயல். திருச்சியில கடந்த 6ஆம் தேதி புஷி ஆனந்த் மற்றும் அந்த தோழர்கள்லாம் கட்சி தோழர்கள்லாம் போய் ஒரு மீட்டிங் பண்றாங்க, பாக்குறாங்க சும்மா. ஸோ அந்த இடத்துல கூட்டம் தேவையில்லாமல் கூடிச்சு. அதுக்கப்புறம் போலீஸாரை பணி செய்ய விடாம தடுத்துட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு 6 பேர் மீது வழக்கு பதிவான செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பதிவு தான் காலையிலே விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எங்களை முடக்க திமுக முப்பொழுதும் யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. நாங்க அடுத்தடுத்து எங்களுடைய நகர்வுகளை நகர்த்திக்கிட்டு இருக்கோம். ஆனா திமுக எங்களை வீழ்த்தவே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் நிறைய இஷ்யூஸ் நடக்கும் பொழுது அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் இவ்வளோ விரைவாக அறிக்கைகள் விடாம பேசாம இருந்த பொழுது அவங்களுடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னும் பொழுது டக்குன்னு அறிக்கையானது வெளியே வருது. எப்படி பாக்குறீங்க? அதான் அவங்க பொதுச் செயலாளருக்கே வெறும் ஒரு அறிக்கை தான், அதுக்கு மேல பெருசா எதுவும் கிடையாது. ரெண்டாவது, திமுக டிவிகேவை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ, எனக்கெல்லாம் டிவிகேவை பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா இப்ப எதையாவது ஒன்று இந்த மாதிரி அறிக்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னா அடுத்து மீடியால பெரிய ஹைப் அதுக்கு, அது டிஸ்கஸ் பண்றது, விவாதம் பண்றது, இவங்க எடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே இப்ப பதட்டமா இருக்கு. இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விதமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. திமுகவுக்கு விஜயை பார்த்து பதட்டம், திமுக விஜயை பார்த்து ஆடி போயிருக்காங்க, திமுக எதுக்கு விஜயை பார்த்து பயப்படணும்? விஜய் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டாரு? பயங்கரமா அரசியல் பண்ணிட்டாரா? தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி போராட்டங்கள் நடத்திட்டாரா? திமுகவோட செயல்பாடுகள் அம்பலப்படுத்திட்டாரா? என்ன பண்ணிட்டாரு விஜய்? எதுக்கு திமுக விஜயை பார்த்து பயப்படணும்? அது நீங்களே கூட சொல்லுங்களேன், ஒரு 2-3 காரணங்கள் எதுக்காக திமுக விஜயை பார்த்து பயப்படணும். யங்ஸ்டர் ஓட்லாம் பிரிச்சிருவாரு அப்படின்ற காரணத்துக்காக. அது அதிமுக தானே பயப்படணும், அது எதுக்கு திமுக பயப்படணும்? ஏன்னா இப்ப விஜயோட அரசியல் ரொம்ப தெளிவா இருக்கு. திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறார். அந்த அரசியல் அதிமுகவோட அரசியல். சோ விஜயால பாதிப்பு ஏற்படணும்னா அதிமுகவுக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படும். திமுகவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. திமுகவை பொறுத்தளவுல ஹாப்பியா ஜாலியா அவங்க இருப்பாங்க. ரைட்டு, விஜய் வந்தாச்சு, விஜய் வந்தனால நமக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நார்மலான காலகட்டத்துல திமுகவால 2 டைம்ஸ் கண்டினியூஸா ஜெயிக்கவே முடியாது. அந்த ஸ்ட்ரென்த் திமுகவுக்கு கிடையவே கிடையாது. இப்ப அவங்களோட ஓட் ஷேரும் பார்த்தோம்னா சுருங்கிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் மாதிரியான ஒரு வரப்பிரசாதம் வானத்துல இருந்து திமுகவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்ப விஜய் அதிமுக ஓட்டை ஸ்பிளிட் பண்ணா இப்பயும் திமுக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல மாட்டேன். திமுக ஜெயிக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுக வாக்குகள் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரொம்ப ரொம்ப அதிகம், அதுவும் வேகமா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒரே சிக்கல் என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லா சைடும் செதறி இருக்கு. அதுல இப்ப விஜய் லேட்டஸ்ட் என்ட்ரி, அவரு கணிசமான திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ விஜய் அவர்களோட வருகை திமுகவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த பேசிக்கான கான்செப்ட் ஏன் புரிய மாட்டேங்குது? சோ அதனால திமுக இதுக்கு விஜயை பார்த்து பயப்படணும். திமுகவை பொறுத்தளவுல நல்லா ஹாப்பியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ரைட்டு வரட்டும். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து நான் சொல்லும் போது திமுகவும் சரி டிவிகேவும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு விதமான ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. அதாவது விஜயை பார்த்து திமுகவுக்கு பயம் இருக்கிற மாதிரி, திமுக விஜயை ஒடுக்குற மாதிரி, இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ், டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் ஆகும்போது என்னன்னா, மக்கள் மனதுல ஒரு கான்செப்ட் விதைக்கப்படுது. திமுகவுக்கு விஜயை பார்த்து ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல திமுகவுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்க போறது விஜய் தான், திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்கிறது விஜய்க்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் பில்டு பண்றாங்க. அப்படியான ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகும்போது என்ன ஆகும்? ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ், திமுகவை வீழ்த்துன்னு நினைக்கிறவங்களாம், ரைட், அப்ப நம்ம அதிமுக பாஜகவை நம்புறதை விட விஜயை நம்புறதுதான் கரெக்டா இருக்கும் போல. ஏன்னா திமுகவே பயப்படுறாங்களே விஜயை பார்த்து. சோ திமுகவே விஜய் பயங்காட்டுறாருன்னா நம்ம விஜய்க்கு ஓட் போடுவோம் அப்படின்ற மாதிரி கணிசமான வாக்குகள் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த நரேட்டிவை விஜய் மட்டும் பில்ட் பண்ணல, விஜயும் திமுகவும் சேர்ந்து இதை பண்றாங்க. ரொம்ப பிளான்டா இந்த விஷயத்த பண்றாங்க. நார்மலா சயின்டிபிக்கா பார்த்தோம்னா திமுகவுக்கு இதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா செயற்கையா ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. திமுக பயந்துட்டாங்க, ஆச்சா புச்சான்னு ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க. ஸோ அதனால இவங்க செயல்பாடே பார்த்தோம்னா இந்த மாதிரி மீடியா நரேட்டிவ் பேஸ்ட் செயல்பாடு மட்டும்தான். அரசியல் செயல்பாடு, சமூக செயல்பாடுன்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த கட்சியால தமிழ் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு காலத்துலயும் இவங்க மக்கள் பிரச்சனை எடுத்து பேசினது கிடையாது, மக்களுக்காக களத்துல சண்டை போட்டது கிடையாது. ஆனா இப்படி கையில் எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் பாருங்க, ஏதோ ஒரு நரேட்டிவ் பில்டிங் வந்துகிட்டே இருக்கும்.
வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நரேட்டிவை மட்டும் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப இவங்களும் இப்ப திமுகவுக்கு இவங்களை பார்த்து ஒரு பயம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதான் சொன்னேன், திமுகவுக்கு அவங்கள பார்த்து பயம் இருக்கோ இல்லையோ, நமக்கு அவங்கள பார்த்தா பெரிய பயமா இருக்கு. அடுத்தது மீடியால டிபேட் அதுன்னு போட்டு நம்ம காதை கடிச்சிருவாங்க. இப்போ திருச்சியில இருந்து அவங்களுடைய பயணத்தை வந்து தொடங்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான அனுமதியெல்லாம் நாங்க கேட்கிறோம், ஆனா வந்து ப்ராப்பரா கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது டிவிகே உடைய குற்றச்சாட்டாக இருக்கு. ஸோ அதனுடைய வெளிப்பாடாக கூட விஜய் அவர்களுடைய இந்த அறிக்கை நம்ம பார்க்கலாம்ல. எனக்கு என்னவோ இந்த திருச்சியில அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, சுற்றுப்பயணத்தை, அதுல எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுவுமே ஒரு மீடியா ஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். திருச்சியில எப்படிங்க உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க? விஜய் இப்ப அங்க போறாருன்னா லெட்ஸே ஒரு 10,000 பேர் அங்க கூடுறாங்கன்னு வச்சுப்போம், திருச்சி சம்பிச்சு போயிருங்க. ஸோ திருச்சி மாதிரியான ஒரு முக்கியமான எல்லா ஊர்லயுமே கூட்டம் கூடும் இல்லையா? ஸோ கண்டிப்பா கொடுக்க முடியாது. விஜயால ரோட் ஷோ போக முடியாது. விஜய் ரோட் ஷோ போனாருன்னா கண்டிப்பா அங்க அந்த இடம் வந்து சம்பிச்சிடும். அது விஜயே விரும்ப மாட்டார். விஜய்க்கு அது சேஃப் கிடையாது. விஜயுமே அங்க போக மாட்டார். ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, செய்ய முடியாத ஒன்றை நீங்க டிமாண்டா வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பே இருக்காது. அனுமதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்ப அவங்களும் அனுமதி கொடுக்க முடியாது, நீங்களும் களத்துல இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்டா அவங்க எனக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஸோ அதனால விஜய் மாதிரியான ஒரு ஆக்டருக்கு ரோட் ஷோ போறது கஷ்டம். இப்ப இபிஎஸ் போற மாதிரி ரோட் ஷோ போறது கஷ்டம். இது நான் வந்து அரசு சைடுல இருக்க பிரச்சனையை மட்டும் சொல்ல, விஜய் சைடுல இருக்க பிரச்சனையும் நான் சொல்றேன். விஜய் ஒரு ட்ரக்ல போறாருன்னு வச்சுப்போம், ஒரு கேரவன்ல போறாருன்னு வச்சுப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க ஃபேன்ஸ் வந்து அந்த ரேம்ப் இருக்கு, அது பல அடிகள் நீளமான ரேம்ப் இருக்கு, ரொம்ப உயரமான ரேம்பா இருக்கு, அதுல இங்க அங்கன்னு குதிக்கிறாங்க, சுத்தி 4-5 பவுன்சர் இருக்காங்க, அதெல்லாம் மீறி என்னெல்லாமோ நடக்குது. ஜஸ்ட் ஒரு கேரவன்ல அவரு ரோட் ஷோ போறாருன்னு வச்சுப்போம். அது பப்ளிக் நியூசன்ஸ் எல்லாம் தாண்டி விஜய்க்கு அது சேஃப் கிடையாது. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் அவர் எடுப்பாரான்றது பெரிய ஒரு கேள்விதான். இந்த இடத்துக்கு நான் வருவேன், ரோட் ஷோ பண்ணுவேன்னு சொல்லியாச்சுன்னா குறைஞ்சது 10,000 பேர் அங்க கூடுவாங்க, பெரிய கூட்டம் வந்து அங்க கூடும். ஸோ இது எப்படி பண்ண முடியும்? அதனால எனக்கு என்னமோ அதை பண்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்கான்றது பெரிய சந்தேகம் தான். ஸோ நான் பண்ண போறோன்னு ஒரு அறிவிப்பு விடுறாங்க, அவங்க பெர்மிஷன் எப்படியுமே கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அப்ப அடுத்து என்ன சொல்லலாம்? ரைட், திமுக எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, எங்களோட பவரை பார்த்து திமுக பயந்துட்டாங்க, அதனாலதான் அவங்க பெர்மிஷன் கொடுக்கல, அவங்க பெர்மிஷன் கொடுக்காததால நாங்க அங்க போகல அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஸோ கோர்ட்ல கேஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்தடுத்து எடுப்பாங்க இல்லையா? மேபி அந்த மாதிரி போலாம். பட் எனக்கு என்னமோ அவங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கானே தெரியல. பிரச்சாரம் பண்ணி தானே ஆகணும் எலெக்ஷன்ல. பிரச்சாரம் பண்ணணும், விஜயால ரோட் ஷோ போக முடியாதுன்றதான் என்னோட பாயிண்ட். பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம் அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? வேற நிறைய வகையில பண்ணலாமே. ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் பண்ண மாதிரி நீங்க பெரிய பெரிய ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாமே. இப்ப இவர் மாநாடு பெருசா ஸ்டேஜ் போட்டார்ல, அதே மாதிரி பெரிய நிகழ்ச்சிகள் நீங்க நடத்தலாம். அது விஜய்க்கு பண்ணலாம். குட்டி குட்டி மாநாடு போடலாம், அதாவது பெரிய மாநாடு கூட போடலாம். அவருக்கு அந்த அளவுக்கு மாஸ்லாம் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் ரோட் ஷோன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன க்ளோஸ்டான ஏரியால நீங்க ஸ்டக் ஆயிப்பீங்க. ஒரு பிரச்சனை வந்தா கூட உள்ள வந்து காப்பாத்துறதெல்லாம் கஷ்டம். அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இபிஎஸ்னா பரவாயில்ல. இப்ப இபிஎஸ் கூட என்னன்னா, அவர் போறாருன்னா அங்க அவரோட கட்சிக்காரங்க ஒரு 500 பேர் நல்லா சாலிடா இருப்பாங்க. அந்த கட்சிக்காரங்க ஏடிஎம்கே காரங்களா இருப்பாங்க. ஏடிஎம்கே காரங்கன்னு வரும்போது ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இங்க பிரச்சனையே உங்க ரசிகர்கள் தான், அவங்க கிட்ட இருந்தா உங்களுக்கு பிரச்சனையே வரும். அப்ப யார் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்? அப்பங்க உங்களுக்கு ஒரு டிசிப்ளின்டா உங்களுக்கு ஒரு ரிங் வேணும்ல, அது வந்து இங்க இருக்காது. இப்ப என்டிகே கூட எடுத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு ரிங் இருப்பாங்க. அவங்க கேடஸ், அது ஆர்கனைஸ்டா இருப்பாங்களோ அன்ஆர்கனைஸ்டா இருப்பாங்களோ, ஆனா அவருக்குன்னு சில ஆட்கள் சுத்தி இருப்பாங்க, ஒரு விஷயம்னா டக்குன்னு உள்ள இறங்குறது. இங்க விஜய்க்கு அப்படிப்பட்ட ஆட்களே கிடையாது. இவங்க எல்லாமே ரசிகர்கள். ஸோ இவங்க கிட்ட இருந்து விஜயை காப்பாத்துறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அப்ப நீங்க ஒரு 200 பவுன்சர்ஸ் நீங்க உள்ள இறக்க வேண்டியிருக்கும். 200 பவுன்சர்ஸ் நீங்க உள்ள இறக்குனீங்கன்னா அவங்க வேற ஏதாவது பிரச்சனையை கொடுப்பாங்க. நம்ம போன தடவை ஆச்சு பாருங்க, பிடிச்ச ரேம்ப்ல இருந்து வெளில தூக்கி எரிஞ்சது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அது வேற மாதிரியான இமேஜை கிரியேட் பண்ணும். அதனால சிக்கல் நிறைய இருக்கு. அப்புறம் ரோட் ஷோல லைவா பேசிக்கிட்டே போறது, ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய விஷயங்கள் கவர் பண்றது. ரோட் ஷோனா எப்படி ஒரு 30 பாயிண்ட்ல நிப்பீங்கல்ல, அப்படிதான் நினைக்கிறேன் இல்லையா? நார்மலா அப்படிதான் பண்ணுவாங்க. அங்கங்க நிறைய பாயிண்ட்ஸ்ல நிப்பாங்க. சரி, ஒரு 5 பாயிண்ட்ல நிக்கிறாருன்னு வச்சுப்போமே, 5 பாயிண்ட்ல இவர் என்ன பேச போறாருன்றது இருக்கு. இப்ப நீங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு ஒரு நாளைக்கு நீங்க பேசிட்டு போறது வேற, ஒரு 5-6 பாயிண்ட்ல போய் நீங்க பேசும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் பேசணும், அந்தந்த இடத்துக்கு ஸ்பெசிபிக்கா பேசணும். எழுதி கொடுக்க போறாங்க. ஆமா, மாநாட்டுக்கு 1 வருஷம் டைம் கழிச்சு நீங்க எழுதி படிக்கிறீங்க, மதுரை தெற்கு விஜய் கேண்டிடேட்னா உங்க பேரை
நீங்க இருக்கிற ஊரை படிக்கிறதுக்கே நீங்க பார்த்து தான் படிக்கிறீங்க. ஸோ அப்ப 4 பாயிண்ட்ல நீங்க போய் பேசணும்னா நிறைய எழுத்து இருக்கும், நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், மனப்பாடம் பண்றதுக்குலாம் டைம் நிறைய ஆகும். இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால ரோட் ஷோ மாதிரி போறது அரசியல்வாதிகளுக்கு அது ரொம்ப ஈஸி. அவங்க அதை செய்துதான் வந்திருக்காங்க. ஆனா ஒரு நடிகருக்கு ரோட் ஷோ போறதுல அரசியல்வாதி தானே, நடிகரா இருந்து அவர் அரசியல்வாதியா மாறி இருக்காரு. ஸோ நடிகரும் கூட தானே. ஸோ அதனால அவருக்கு அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப இன்னொரு படம் வரப்போகுது இல்லை. ஸோ நடிகரும் கூட தான். ஆமா. ஸோ அதனால நான் எப்படி பாக்குறேன்னா, அவருக்கு பெரிய மேடைகள், பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டு கொஞ்சம் மெகா ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணலாம். ஆனா ரெகுலரா அவர் வெளில வர முடியாது. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது நிறைய பிரச்சனை இருக்குங்க. அவர் வெளியே வராருன்னு வச்சுப்போமே, இப்ப நடிகர்கள் ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஈவெண்ட் பண்றாங்கன்னா அது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரேட்டட் ஈவெண்ட்ஸா இருக்கும். பெரிய ஸ்டார்ஸ் அமிதாப் பச்சன்லாம் பண்றாங்கன்னா சும்மா ஆர்கெஸ்ட்ரேட்டடா இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இந்த டைம்ல இவர் நல்லா கெத்தா வருவாரு, வந்து அப்படியே ஹாய் சொல்லிட்டு போயிடுவார். இவங்க மைண்ட்ல அதெல்லாம் ரிஹர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க நம்ம இப்படி மாசா பண்ணணும், ஸ்டைலிஷா அதை பண்ணணும் அப்படின்லாம் மைண்ட்ல பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ரோட் ஷோலாம் போனீங்கன்னா உங்க கண்ட்ரோலுக்குள்ளேயே எதுவுமே இருக்காது. லீடர்ஸால அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்பான்டேனியஸா நிறைய விஷயங்கள் நடக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒன்று நடக்கும். அதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய இதெல்லாம் இருக்கும். தப்பா ஏதாவது ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது சோசியல் மீடியால ட்ரால் மெட்டீரியல் ஆகும். இப்போ விஜயகாந்த் அவர்கள்லாம் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணும்போது அது ட்ரால் மெட்டீரியலா மாறிச்சு. அதெல்லாம் இருக்கு. நிறைய ஆக்டர்ஸ் ரொம்ப செல்ஃப் கான்சியஸா இருப்பாங்க. நம்ம எப்படி மக்களால பார்க்கப்படுறோம், நம்ம அப்படியே மாசா கெத்தா இருக்குமான்ற அந்த பார்வையெல்லாம் இருக்கும். ரோட் ஷோ மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்க கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி அதை நடத்தவே முடியாது. உங்க கையை மீறி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்றதுக்கு விஜய் ரெடியா இருப்பாரான்னு தெரியல. நீங்க ஸ்டேஜ்ல உட்காந்து பேசும்போது அப்படியே ஒரு பிளான்டா ஒரு சினிமா துணியில பேசுனீங்கல்ல, ரோட் ஷோல அந்த மாதிரி சினிமா துணியில அப்படியே பேசி டக்குன்னு போயிட முடியாது. வேற ஸ்பான்டேனியஸா நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் அவர் எடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிறது அவருக்கு நல்லது இல்லை. ரோட் ஷோன்னு 4-5 ஸ்பாட்ல போய் வரிசையா பேசிக்கிட்டே போனார்னா விஜய் அப்படின்ற அந்த கமாடிட்டிக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. நான் சொல்றது கமாடிட்டின்னு சொல்றது அவரோட பிராண்ட். விஜய் அப்படின்ற அந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அது நீர்த்து போயிடும். வரிசையா ஒரு பாட்டுக்கு பேசிட்டே இருந்தாருன்னா அந்த பிராண்டுக்கான வேல்யூ போயிடும், ஓவர் எக்ஸ்போஸ்ட் ஆயிடும். ஸோ விஜய்ன்ற பிராண்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னா அது ரொம்ப ரேரான ப்ராடக்ட், டைமண்ட் மாதிரி ஈஸியா கிடைச்சிடாது. ஸோ விஜய் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா அது சாதாரண மேட்டர் கிடையாது. அதுக்கு நீங்க மொத்தமே 4 இன்டர்வியூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விஜயோடதுனா. ஸோ அது ரொம்ப ரேரானது. எப்படி டைமண்ட் ரேரோ அதே மாதிரி விஜயோட கண்டென்ட்ன்றது ரொம்ப ரேர். சினிமா தியேட்டர்ல போய் நீங்க பார்க்கலாம். ஆஃப்டர் ரெக்கார்ட் அவரை பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரேர். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வரிசையா போய் இந்த மாதிரியான பிரச்சாரங்களெல்லாம் ஈடுபட்டாருன்னா விஜய்ன்ற பிராண்டும் அதோட வெயிட்டேஜை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தெரிஞ்சனாலதான் அவர் நிறைய இன்டர்வியூலாம் கொடுக்காம இருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணாருன்னா அவரோட அந்த பிராண்ட் விஜய் வீக் ஆகும். அதையும் அவரு விரும்ப மாட்டார். ஸோ பார்ப்போம். எனக்கு என்னமோ பெரிய இன்டென்ஷன் இருக்கதா தெரியல. அவங்களுக்கு நிஜமாவே ரோட் ஷோ போற இன்டென்ஷன் இருக்கிறதா எனக்கு தெரியல. பார்ப்போம். நாங்க கேட்குற மாதிரி கேட்குறோம், நீங்க கொடுக்காத மாதிரி ரத்து பண்ணுங்க. ஸோ இது நமக்குள்ள இருக்க டீலிங் அப்படின்ற மாதிரி போறாங்களா? இப்போ நானே உங்ககிட்ட ஒரு பெரிய கோரிக்கை வைக்கிறேன்னு வச்சுப்போம். உங்களால செய்யவே முடியாத ஒரு கோரிக்கையை வைக்கிறேன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நீங்க செய்யல பாத்தியா, செய்ய முடியல பாத்தியா நான் சொல்லிட்டு போனா அது என்ன இருக்காது. ஸோ விஜய் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அதை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாத கோரிக்கை. கவர்மெண்ட்டுக்கும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, விஜய்க்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. விஜய்க்கும் சிக்கல்கள் இருக்கு, அரசுக்கும் சிக்கல்கள் இருக்கு. விஜய்க்கு அது பெரிய செக்யூரிட்டி த்ரெட்டுங்க. செக்யூரிட்டி த்ரெட் யாருக்கிட்ட இருந்து? விஜயோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. எங்க அந்த மாநாட்டில் யாருக்கிட்ட இருந்து விஜய்க்கு பிரச்சனை வந்தது? ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அதனால திமுக கிட்ட இருந்தெல்லாம் பிரச்சனை வருதோ இல்லையோ, இவங்க கிட்ட இருந்தா பிரச்சனை வரும் விஜய்க்கு. ஓகே. ஸோ அதனால அது சிக்கலான ஒரு மேட்டர் தான். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே. அடுத்ததாக செங்கோட்டையன் அவர்களுடைய இஷ்யூ ரொம்ப போயிட்டே இருக்க முடியாம நேற்று வந்து நாங்கள் ஆன்மீக பயணம் போகிறோம் வடக்குக்கு அப்படின்னு சொல்லி கோவை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை மீட் பண்ணியிருந்தாரு. அதன் பிறகு பார்த்தா அமித்ஷாவை மீட் பண்ணாரு அப்படின்ட்டு நைட்டு செய்திகள்லாம் வருது. அமித்ஷா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. டெல்லி போயிட்டு சொன்னாரு, நான் வந்து ஆன்மீக பயணத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் அமித்ஷா வந்து மீட் பண்ணியிருக்காரு. அமித்ஷா மீட் பண்றதா ஆன்மீக பயணமா எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவு நான் நேத்தே சொன்னது போல ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு தவறா இருக்கு, ரெண்டாவது செய்யக்கூடிய விதமும் தவறா இருக்கு. இப்ப உங்களோட கிளைம் என்னன்னா ஒன்றுபட்ட அதிமுக வேணும் அப்படின்றது. உங்க கட்சியோட ஸ்டாண்ட் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு நோ அப்படின்றத இபிஎஸ் சொல்லிட்டாரு. ஸோ நீங்க இபிஎஸ் மீறி செயல்படுறீங்க, பப்ளிக்ல நீங்க பிரஸ் முன்னாடி அதை பேசுறீங்க. அது கரெக்டான அப்ரோச் கிடையாது. ஒரு சீனியர் பார்ட்டி லீடர் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுல ஈடுபட முடியாது. ஸோ அது ஒண்ணு. ஸோ ஸ்டார்டிங்லயே அங்க நிறைய மிஸ்டேக் இருக்கு. இப்ப செகண்ட் ஸ்டெப்புக்கு அவர் போறாருல, கட்சியை விட்டு அவரை நீக்கியாச்சு.
இப்ப அதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய விஷயங்களும் பார்த்தோம்னா சரியா இல்ல. இப்ப நீங்க எதை செய்ய முயற்சி பண்றீங்க? அதிமுகவை ஒன்றிணைக்க தான் நீங்க முயற்சி பண்றீங்க. அப்ப நீங்க யாருகிட்ட நீங்க போகணும்? அதிமுக காரங்க கிட்ட நீங்க போகணும். அதிமுக கட்சி தொண்டர்கள்கிட்ட போகணும், அதிமுக கட்சி தலைவர்கள்கிட்ட போகணும், அவங்ககிட்ட எல்லாம் பேசி எடுத்து நீங்க கட்சியை ஒன்றிணைக்கணும். அதுதானே பண்ணணும். நீங்க எங்க போய் நிக்கிறீங்க? நீங்க அமித்ஷாட்ட போய் நிக்கிறீங்க. அமித்ஷாவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சோ உங்க கட்சியை இணைக்கிறதுக்கு நீங்க அமித்ஷா கிட்ட போவீங்களா? சோ இது கரெக்ட் கிடையாது. அப்ப உங்க கட்சிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, ஒரு இண்டிபெண்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க அங்க போய் அடக வைக்க முடியாது இல்ல. இல்ல எனக்கு இந்த கட்சியை வழி கொண்டு முடியல, நீங்க வாங்க, நீங்க சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் அதெல்லாம் அவர் பேசினாரான்னு தெரியல, பட் கரெக்டா இந்த டைம்ல அது நடக்குது. அதனால நம்ம அதை கனெக்ட் பண்றோம். ஸோ அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே செங்கோட்டையன் அவர்களோட அப்ரோச் வந்து ரொம்ப தவறா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரு ஒரு பார்ட்டி டிசிப்ளினை மீறி செயல்படுறாரு. ரெண்டாவது, உங்க பார்ட்டியை நீங்க இணைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பார்ட்டிக்குள்ள நீங்க செயல்படணும். தொண்டர்கள் உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் நீங்க மொபிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா, சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அவங்களெல்லாம் அடுத்தது ஒண்ணு சேர்க்கணும். அதுக்கப்புறம் மற்ற தலைவர்களையும் நீங்க கன்வின்ஸ் பண்ணி வழிக்கு கொண்டு வரணும். வழிக்கு கொண்டு வந்தா தானே நீங்க ஒன்றுபட்ட அதிமுகவை அமைக்க முடியும். ஒன்றுபட்ட அதிமுகவை எதுக்கு அமித்ஷா அமைக்கணும்? இல்லாட்டி பாஜக எதுக்கு அதை அமைக்கணும்? அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. ஸோ அதிமுக ஒன்றுபடுத்தணும்னா அதிமுக காரங்கனாலதான் அதை முடியும், செய்ய முடியும். ஸோ அவங்க தான் ஒன்று சேரும். அதனால இப்பயும் பார்த்தோம்னா அவரோட அப்ரோச் வந்து ரொம்ப தவறா இருக்கு. உள்ள இருந்து பிரச்சனையை அணுகாம இங்கேயும் அவர் வெளியே இருந்து இந்த பிரச்சனைய டீல் பண்றாரு. ஸோ அதனால இதெல்லாம் பெருசா பலன் தராதுன்னு பாக்குறேன். அகைன் இதுல ஒரே விஷயம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. என்னோட நம்பிக்கை என்னன்னா, எலெக்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிராமா போய்கிட்டே தான் இருக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி அன்வர் ராஜா, அப்புறம் மைத்ரேயன், இனி இந்த மாதிரி நிறைய ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்களா, எதர்ச்சியா நடக்குதான்னு தெரியல. பட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போது மீடியால பெரிய விவாத பொருளா இதை மாத்துவாங்க, இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை ஒரு ஒரு லைவா இதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு விதமான ஒரு அதிமுகவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவா இது செட் பண்ணும். அது அதிமுகவுக்கு நல்லது இல்லை. அதுவும் எஸ்பெஷலி இப்ப இபிஎஸ் ஒரு சைட்ல கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான டைவர்ஷன் அதிமுகவுக்கு நல்லது இல்லை. பட் இதை செய்யக்கூடியவங்களோட விருப்பம் அதுதான். இதை ஒரு டைவர்ஷனா அவங்க கொண்டு போக முயற்சி பண்றாங்க. ஸோ எங்க போகுதுன்னு பார்ப்போம். ஓபிஎஸ் அவர்களும் இதே போலதான் வந்து பண்ணிட்டு இருந்தார். வெளியே போயிட்டு அமித்ஷா மீட் பண்றது, பாஜகவுக்கு அனுசரணையாக சில வார்த்தைகளை பேசுறது, அப்படியாக தான் டெல்லி போயிட்டு வர்றது, இப்படியா தான் இருந்துட்டு இருந்தார். ஸோ இன்னொரு ஓபிஎஸ் மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் நடந்துக்கிறாரா, எப்படி பாக்குறது? இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அவர் முதல்ல ஓரம் கட்டப்படுறாரு. இப்போ ஒருத்தர் ஓரம் கட்டப்படுறாருன்னா அவர் கட்சிக்குள்ள வீக்கா இருக்காருன்னு அர்த்தம். நீங்க வீக்கா இருந்தாதான் உங்களை புஷ் பண்ணி ஓரமா தள்ள முடியும் இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஸ்பேஸை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க முதல் வீக் ஆயிட்டீங்க. வீக் ஆனதுக்கு அப்புறம் ஓரம் கட்டுறாங்க. ரைட், இனிமேல் நமக்கு அங்க ஸ்பேஸே இல்லை, ஏதாவது செய்யணும்னு நீங்க வரீங்க. சோ நீங்க இப்ப இபிஎஸ் எதிர்க்கணும்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கல்ல. இந்த முடிவுக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு பார்த்தோம்னா, உங்களோட பலவீனத்துல இருந்து வரீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்ல இருந்து நீங்க வரல, உங்களோட வீக்னஸ்ல இருந்து வரீங்க. எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, இனிமேல் எனக்கு வேற வழி இல்லைன்ற இடத்துல இருந்து தான் நீங்க அங்க வரீங்க. ஸோ பார்ட்டிக்குள்ள உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லைன்ற இடத்துல இருந்தா நீங்க வரீங்க. ஸோ அதனால அப்படி நீங்க இருக்கும்போது உங்களுக்கு பெருசா செயல்பட முடியாது இல்லை. நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமும் உங்களால என்ன பண்ண முடியும்? மீடியாவை சார்ந்துதான் நீங்க இருக்கீங்க. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா, மீடியால ஒரு பேசு பொருளா எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் தான் அவரு அந்த விஷயத்தை டீல் பண்றாரு. 5ஆம் தேதி நான் பிரஸ்ஸை சந்திப்பேன், அதை அப்பவே சொல்லிருக்கலாம்ல, ஃபர்ஸ்டே பேசும்போதே சொல்லலாம். ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் அவர் பேசல, சாதாரண விஷயங்கள்லாம். அப்போ ஒரு 3-4 நாள் அது பேசு பொருளா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கெடும். ஸோ அது செகண்ட் எபிசோட் எடுத்தது சீரியல்ல. அப்புறம் அது ஒரு 10 நாள் பேசு பொருளா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புதுசா இன்னொரு இஷ்யூவை கையில் எடுக்கலாம், வேற ஒரு ஆங்கிள் அதை கொண்டு போகலாம். ஸோ அதனால இதை ஒரு நீளமா ஒரு பேசு பொருளா வச்சுக்கலான்ற மாதிரி அதை டிசைன் பண்றாரு. இந்த மாதிரியான அப்ரோச் அவர் எடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருதுன்னா, அவருக்கு பெரிய ஒரு பொலிட்டீஷியனா பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை. இன்னைக்கு செங்கோட்டையன் அவருக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. கட்சியில எவ்வளவு லீடர்ஸ் அவரை சப்போர்ட் பண்றாங்க? பெருசா லீடர்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ணல. கொஞ்சம் தொண்டர்கள் அவரை சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பா, ஏன்னா அவர் ஒரு சீனியர் லீடர், டால் லீடர், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கண்டிப்பா கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ் லோக்கல் லெவல்ல இருப்பாங்க. ஆனா முக்கியமான லீடர்ஸ்னு பார்த்தோம்னா பெரிய லீடர்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணல. ஸோ அதுவே காட்டக்கூடிய விஷயம் என்ன, அது ஒன் மேன் ஷோ தான் செங்கோட்டையன் அவர்கள் பண்றது. அப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு இப்போ கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? மீடியா மட்டும்தான். மீடியாவை
எப்படி நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம், இந்த இஷ்யூவை எப்படி மீடியாட்டா எடுத்துட்டு போகலாம். ஸோ மீடியா வழியா மட்டும்தான் செங்கோட்டையன் அவர்களால் இப்போ இபிஎஸ் மேல அழுத்தம் போட முடியும். அதை தாண்டி செங்கோட்டையன் அவர்களுக்கு வேற ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை அவரு பண்றாரு. இது இபிஎஸ்க்கும் தெரியும். அதனாலதான் குயிக்கா டே ஒன்லயே அவர் செங்கோட்டையனை பட்டுன்னு பதவியில இருந்து நீக்கிறாரு, பொறுப்புகள்ல இருந்து நீக்கிறாரு. இல்லைன்னா இன்னொரு 10 நாள் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க கவுண்ட் டவுன் வரைக்கும். ஸோ அந்த விஷயத்தை அவரும் ஸ்டாப் பண்றாரு. இப்ப அமித்ஷா மீட் பண்றது மூலியமாக செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப வீக்கா இருக்காரு அப்படின்றதான் அது காட்டுது. நேற்று கூட வந்து அந்த மாவட்டத்தினுடைய ஒரு எம்எல்ஏ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஸோ பெரிய அளவுல இவருக்கு யாரும் ஆதரவு தெரிவிச்ச மாதிரி இல்லை. இவருமே வந்து நான் வீக்கா தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டும் விதமாக டெல்லி போறாரு, அமித்ஷா மீட் பண்றாரு. கேட்டா வந்து நான் ஆன்மீக பயணம் போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாரு. ஸோ வீக்கா தான் இருக்காரோ? கண்டிப்பா வீக்கா தான் இருக்காரு. இப்ப நீங்க சொன்னது போல அமித்ஷாவை போய் ஒரு மீட் பண்றதே பலவீனத்தின் வெளிப்பாடு தான். இப்ப ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுல ஒரு மன்னர் இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த மன்னருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த 2 மகன்களுக்கும் சண்டை வருது. ஒரு மகன் அந்த நாட்டை கைப்பற்றிட்டான்னு வச்சுப்போம். அடுத்த மகன் என்ன பண்ணுவான்னா பக்கத்து நாட்டுக்கு கூட போய் சப்போர்ட் கேட்பான். அங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் கேட்பான். அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, உள்ளுக்குள்ள இவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, நாட்டை அவன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியல. ஸோ அடுத்தனால பக்கத்து நாட்டுக்கு போய் எதிர்நாட்டோட காரனோட போய் சேர்ந்துட்டு அவன் வழியா திரும்ப நம்ம நாட்டை கைப்பற்றிக்கலாம்னு யோசிக்கிறது. இது இந்த மாதிரியான ஸ்டோரிக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு லைஃப் ஹிஸ்டரியில. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. ஸோ இப்ப வெளியே போய் ஒருத்தன் சப்போர்ட் கேட்கறானாலே உள்ளுக்குள்ள அந்த இண்டிவிஜுவலுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்றது தான் அது காட்டுது. ஸோ செங்கோட்டையன் அவர்களும் அதிமுகவுக்கு உள்ள அவரோட ஸ்ட்ரென்த்தை மொபிலைஸ் பண்றதை விட்டுட்டு வெளியே போய் அவருமே சப்போர்ட் கேட்கிறார் இன்னொரு பவர் சென்டர் கிட்ட. அந்த பவர் சென்டர் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களா? பட் அதை பொறுத்தளவுல பெரிய எதுவும் பண்ண முடியாது பாஜகவானால. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இபிஎஸ் பாஜகவே நம்பி இருந்தாங்க, சாரி ஓபிஎஸ் பாஜகவே நம்பி இருந்த ஒரு நபர், பாஜகவோட வழிநடத்துதலின்படி செயல்பட்ட ஒரு ஆள், அவர்னாலே எதுவும் பண்ண முடியலையே. அதிமுகவுக்குள்ள அவர் என்ன பெருசா பண்ணிட்டார்? சோ பாஜகவால பெருசா எதுவும் பண்ணிட முடியாது. பிளஸ் பாஜகவோட தேவைகளும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அவங்க இபிஎஸ் எதிர்த்து அரசியல் பண்ணாங்க, இன்னைக்கு இபிஎஸோட நின்று அரசியல் பண்றாங்க. ஸோ அப்ப இபிஎஸ் பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணும்போது ஓபிஎஸ் தேவைப்பட்டாரு, டிடிவி தேவைப்பட்டாரு. இன்னைக்கு இபிஎஸோட சேர்ந்து அரசியல் பண்றாங்க. இப்ப அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. ஏன்னா பாஜகன்றது ஒரு பெரிய யானை மாதிரி, பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற இன்ஸ்டிடியூஷன். அவங்க தமிழ்நாட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கணக்குகள் போட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ப்ரையாரிட்டிலாம் மாறும். எப்படி இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பார்ட்டி பவர்ஃபுல்லா இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ப்ரையாரிட்டிலாம் மாறும். திடீர்னு தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சில நேரங்களில் தமிழ்நாடு அப்படியே கைவிட்டுருவாங்க. ஸோ அதனால இவங்களை நம்பி நீங்க அதிமுகவை மீட்டெடுக்க முடியாது. அதிமுக பெரிய தாக்கத்தை கூட உங்களால ஏற்படுத்த முடியாது. ஸோ அதனால எனக்கு என்னமோ பெரிய இம்பாக்ட்லாம் அது கிரியேட் பண்ணணும்னு தோணல. அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் ஒரு மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது நாங்கள் 210 வந்து வின் பண்ணுவோம், 210 சீட்டுகள் வின் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. திமுக 200 தொகுதிகளை நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதற்கு ஒரு பதிலடி தான் இதுவா, இல்லை ப்ராக்டிக்கலா வின் பண்ணுவாங்களா, எப்படி பாக்குறீங்க? திமுக இப்போ 200 சொன்னா ரைட், நம்ம ஒரு 10 சேர்த்து போடுவோம், 210 போடுவோம் அப்படின்றது தான். அப்போ ஒரு 420 410 ஆயிப்போச்சே. திமுக அதுக்கப்புறம் 234 சொல்லிட்டாங்க. கிளீன் ஸ்வீப் எல்லாத்தையுமே ஸ்வீப் பண்ணிடுவோம்னு சொல்லியாச்சு. 210 சீட்ஸ்லாம் டெஃபினட்டா ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி திமுகவுக்கும் 200+ஓ 234 இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. நிரந்தர திமுக ஆட்சின்னு சொல்றதும் சாத்தியம் இல்லை. இது சும்மா பொலிட்டீஷியன்ஸோட யூஸ்வலா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம். 210 சீட்ஸ்லாம் சாத்தியமே கண்டிப்பா கிடையாது. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, திமுக 200+ன்னு சொல்லும் போது அது பெரிய டிபேட் ஆச்சு. திமுகனால 200 சீட் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்னு டிபேட் பண்ணாங்க. எல்லா சேனல்ஸுமே டிபேட் பண்ணாங்க. முக்கியமான நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அதை டிபேட் பண்ணாங்க. அதுவும் எப்ப டிபேட் பண்ணாங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதை டிபேட் பண்ணாங்க. இன்னைக்கு இவர் 210 சீட்ஸ் நாங்க ஜெயிப்போன்றாரு. இதை யாரும் பெருசா விவாதிச்ச மாதிரி இல்லை. இது என்ன, 2 பெரிய கட்சிகள் இருக்கு, அது ஒரு கட்சி சொன்னா டிபேட் பண்றாங்க, இன்னொரு கட்சி சொன்னா டிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, அதிமுகவை பொறுத்தளவுல மீடியாவோட பார்வையிலிருந்து நம்ம பார்க்கும்போது அதிமுக பலவீனமா தெரிகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அந்த தோற்றம் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி பாக்குறேன். மீடியா அதிமுகவை ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லையா, அதை விட அதிமுக கண்டிப்பா பலமா தான் இருக்காங்க. மீடியா ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு அதிமுக பலவீனமா இல்லை அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். அஃப்கோர்ஸ் அவங்க 210 ஜெயிக்க மாட்டாங்க, பட் இது ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்கும்.
இது திமுகவுக்கு கண்டிப்பா கேக் வாக்கா இருக்காது. ஈஸியா திமுகவால ஜெயிக்க முடியாது. இந்த விஷயம் திமுகவுக்கும் தெரியும். அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஓவர் காஷியஸா இருக்காரு. டிஎம்டிகே விட்டுறக்கூடாது, பாமகக்குள்ள ஒரு சிக்கல் இருந்து அதுல ஒரு தரப்பை முடிஞ்ச அளவுக்கு உள்ள இழுக்க பார்க்கணும், என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லா ஆப்ஷனும் எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துடலாமா, உங்ககிட்ட ஏற்கனவே இவ்வளவு பெரிய அலைன்ஸ் இருக்கு, அந்த அலைன்ஸ் வந்து ஒரு வின்னிங் அலைன்ஸ், தொடர்ச்சியா நிறைய எலெக்ஷனை ஜெயிச்சிருக்கீங்க, இவ்வளவு ட்ராக் ரெக்கார்டு இருந்ததுக்கு அப்புறமும், இவ்வளவு சாலிடான ட்ராக் ரெக்கார்டு இருந்ததுக்கு அப்புறமும், உங்ககிட்ட ஸ்ட்ராங் அலைன்ஸ் இருந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லை. அதை தாண்டி வேற ஏதாவது பண்ணுவோம்னு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கான்பிடன்ஸ் இல்லைன்னா ஏன் கான்பிடன்ஸ் இல்லை? அதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கு இன்னும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இல்லை. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறதா தான் நீங்க பாக்குறீங்க. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு நீங்க நம்புறதால தானே நீங்க இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்க வரிசையா தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால நானுமே அப்படிதான் பாக்குறேன். அதிமுக ரொம்ப வீக்கா இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, திமுக இது வரைக்கும் 2 times ஜெயிச்சதே கிடையாது. இப்ப ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்குமே கூட நான் அதை சொல்லுவேன், மேபி ஜெயிக்கலாம், மேபி அதிமுக ஜெயிக்கலாம், மேபி திமுக ஜெயிக்கலாம். நார்மல் சிச்சுவேஷன்ல இப்படி மேபி கூட சொல்லியிருக்க மாட்டேன், அதிமுக கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப நான் மேபின்னு ஏன் சொல்றேன்னா, டிவிகே கட்சி உள்ள என்ட்ரானனால இது ஒரு மேபி அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்றேன். ஏன்னா டிவிகேவை பொறுத்தளவுல அவங்க ஒரு ஹோப்பை வந்து டிஎம்கேவுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஏடிஎம்கே ஒன்றும் பெரிய வீக்கான பார்ட்டி கிடையாது. இன்னைக்கும் கிரவுண்ட்ல அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. 24 டேட்டா வச்சு பார்த்தாலே, 24 டேட்டாவை எடுக்கக்கூடாது, அதை வச்சு பார்த்தாலே ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி ஈஸியா 30+ வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கேவுக்கு இன்னும் நிறைய அட்வான்டேஜும் இருக்கு. ஒன்று, அசம்பிளின்னு வரும்போது நேச்சுரலா ஏடிஎம்கேவுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரி டிஎம்கேவுக்கு இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. 24ல பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் லோக்சபால வெளிப்படாது, அசம்பிளில ஆன்டி இன்கம்பன்சிலாம் வெளிப்படும். அதுவும் இந்த லாஸ்ட் 6 monthsல நிறைய இஷ்யூஸ் டிஎம்கேவுக்கு எதிராக போயிருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் 6 months இன்னும் நிறைய போகும். ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வரதான் எதிர்கட்சிகள்லாம் ஆக்டிவா செயல்பட ஆரம்பிப்பாங்க, இஷ்யூஸ்லாம் நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால திமுக நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு காட்டிக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு திமுக ஸ்ட்ராங்காவும் இல்லை. அது மீடியாவோட ஒரு கட்டமைப்பு தான். அதிமுக பலவீனமா இருக்காங்கன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது இல்ல, அதுவும் உண்மை கிடையாது. அதிமுகவும் அந்த அளவுக்கு வீக்காலாம் இல்லை. ஸோ இது டெஃபினட்டா ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்க போகுது. அதிமுகவை பொறுத்தளவுல அந்த உட்கட்சி சிக்கல்கள், கூட்டணி குழப்பங்கள், இதெல்லாம் தாண்டி அவங்க மீண்டு வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டா சேலஞ்ச் பண்ண முடியும். அது போக இஷ்யூஸ் வரும்போது அதையும் ஸ்ட்ராங்கா கையில் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா வர முடியும். இப்ப விஜயெல்லாம் மீறி திமுகவை எதிர்க்கிறதுனா எங்கனாலதான் முடியும் அப்படின்றத அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அவங்க செய்யணும். திமுக எதிர்ப்புனா நாங்க தான், விஜயெல்லாம் சும்மா தான், அவங்கள விட நாங்க ஸ்ட்ராங்கா எதிர்த்துருவோம்ன்ற விஷயத்த அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது இஷ்யூஸ் வரும்போது தான் பண்ண முடியும். பிரச்சனைகள் வரும்போது நல்லா கையில் எடுக்கும்போது அது நல்லா பண்ணலாம். அது அக்ரெசிவான பொலிட்டிக்ஸ் அப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்க பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அவங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. இந்த டாக் இஷ்யூ, தெருநாய்கள் விவகாரம் வந்து ரொம்ப முடியாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்மளும் அது தொடர்பாக கண்டிப்பாக பேசிக்கிட்டே இருக்கோம். நேற்று கூட வந்து பரிதாபங்களில் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க, திருநாய்கள் பாவங்கள் நினைக்கிறேன், வீடியோ போட்டிருந்தாங்க, நான் ஃபுல்லாக பார்த்துருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா, இப்போது திருநாய்களுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களிடையே உருவாயிருக்கா, ஒரு விழிப்புணர்வு உருவாயிருக்கா, எப்படி பார்க்குறீங்க? விழிப்புணர்வு பார்க்கலாமா, இல்லை எதிரான ஒரு மனநிலை உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஆனால் இப்போ ஒரு வெறுப்புன்னு வரும்போது அது தவறு தான். சில நேரங்கள் என்ன ஆயிடுது, அது ஒரு வெறுப்பாகவும் நிறைய நேரங்களில் மாறுறத பார்க்க முடியுது. அப்போ வெறுப்பாக மாறுதுன்னா கல் எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு உயிரினத்தை துன்புறுத்த வேண்டிய தேவை நமக்கு கிடையாது, அதை நம்ம பண்ணவும் கூடாது. ஸோ அதனால அது ஒரு வெறுப்பாக மாறக்கூடாது. இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட ஏமா இருக்கும். ஸோ இப்போ நான் பார்க்கும்போது என்னன்னா, நிறைய வீடியோஸ் நான் இப்போ பார்க்குறேன் ரீசெண்ட் டைம்ஸில். ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு லேடி, அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அந்த லேடி கையில் ஒரு நாய் வச்சிருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, நாய்களுக்கு, ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு சாப்பாடு கொடுக்க முயற்சி பண்றாரு. அந்த தெருவை சேர்ந்த இன்னும் 2 பேர் என்ன பண்றாங்க, அதை ஸ்டாப் பண்றாங்க. இந்த டாக் லவர் என்ன பண்றாரு, சண்டைக்கு போறாரு, பயங்கர அக்ரெசிவா சண்டைக்கு போறாரு, டாய் டூயின் கத்துறாரு, நான் வைப்பண்டா அப்படி இப்படின்னு. அந்த ஏரியாக்காரங்க என்ன சொல்றாங்க, நீங்க சாப்பாடு வச்சுட்டு போறீங்க, எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படுது, ஒரு யாரையோ கடிச்சிருச்சதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி அவரு கோவப்படுறாரு. அதே மாதிரி இப்ப நான் இன்னொரு வீடியோவும் பாக்குறேன். ஒரு வயதான ஒரு பெண், அப்புறம் அவங்களோட பையன் நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, நீங்க இங்க சாப்பாடெல்லாம் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி. அங்கேயும் பார்த்தோம்னா சாப்பாடு வைக்கக்கூடிய அந்த டாக் லவர் பார்த்தோம்னா பயங்கர கோபமா ஆக்ரோஷமா கத்துறாரு. ஸோ இதுதான் இப்போ
டாக் எல்லாம் லவ் பண்ற அளவுக்கு, டாக் கிட்ட எல்லாம் அன்பா இருக்க அளவுக்கு சாதாரண அந்த என்ன சொல்றது, ஒரு சாஃப்டான மனம் கொண்ட டாக் லவர்ஸ் மனிதர்கள்கிட்ட சண்டை போடும்போது பயங்கர அக்ரெசிவா நிறைய நேரங்கள் ரவுடிஸ் மாதிரி அவங்க சண்டை போடுறத பார்க்க முடியுது. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சில நேரங்களில் ஹேட்டும் இருக்கு, ஆனா அதை தாண்டி ஒரு புரிதலும் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்ப மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க பாருங்க, சாப்பாடை கண்ட இடத்துல நீங்க வைக்காதீங்க, நாய்களை ஃபீட் பண்ணாதீங்க, நாய்களுக்கு நீங்க ஃபீட் பண்ண நாய்கள் பெருக ஆரம்பிக்கும், அது நாளைக்கு நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும். இன்னைக்கு நான் ஒரு போட்டோஸ் பாக்குறேன், ஒரு குழந்தைய, ஒரு 3-4 வயசு குழந்தைய நாய்கள் கடிச்சிருக்கு, ஃபேஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரத்த கரையா இருக்கு. இதை எப்படி நம்ம அலோவ் பண்ண முடியும்? ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி ஃபுட்டு அங்கங்க நீங்க வைக்கிறீங்க, நாய்களை என்கரேஜ் பண்றீங்க, நீங்க சாப்பாடு போட போட நாய்கள் பெருகிக்கிட்டே இருக்கும், இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு அந்த ஒரு புரிதல் இப்ப மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இன்னைக்கு காலையில நான் வாக்கிங் போகும்போது பார்க் பக்கம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் பார்க்குறேன். ஒரு லேடி ஒரு சின்ன ஒரு பொமேரியன் டாக வாக்கிங் கூட்டு போறாங்க. அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா பாத்ரூம் போகுது. அதை அவங்க ஒரு ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க, அந்த பேப்பர்ல அதை எடுத்துட்டு அப்படியே நடந்து போறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஸோ ரோட நீட்டா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுத்துட்டு போறாங்க. இந்த புரிதல் அவங்களுக்கு ஃபர்ஸ்டே இருந்ததா, இல்லைன்னா இப்ப பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த புரிதல் ஏற்பட்டிருக்கான்னு தெரியல. ரொம்ப நாயை ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க கூட்டிட்டு போனாங்க. இந்த புரிதல் நமக்கு வேணும். இப்ப நம்ம ஒரு நாய் வச்சிருக்கோம்னா அது செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம தான் பொறுப்பெடுக்கணும். அது ஸ்ட்ரீட்ஸ் அசிங்கப்படுத்துச்சுன்னா அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அந்த நாய் நம்மளை கடிச்சதுன்னா அதுக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி தெருநாய்களுக்கும் நீங்க சாப்பாடு வச்சுட்டு போயிருவீங்க, நாளைக்கு அந்த நாய் வேற யாரையாவது போய் கடிச்சா யார் பொறுப்பு இருக்கிறது? அந்த பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். இந்த பேசிக்கான விஷயம் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் நாய்க்கு சாப்பாடு வைப்பேன், அந்த நாயை நான் வளர்த்து விடுவேன், ஆனா அது செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நான் பொறுப்பே இருக்க மாட்டேன் அப்படின்னா அது கரெக்ட் கிடையாது. ஸோ அதனால நாய்கள் இருக்குன்னா அவங்க நாளைக்கு ஏதாவது அந்த நாய்கள் தவறு பண்ணுதுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்கணும். ஸோ நீங்க அதுக்கு சாப்பாடு போடுறீங்கன்னா அதை நீங்க ரெஸ்பான்சிபிளா நீங்க வளர்க்கணும். அப்ப நான் வீட்டில் அதை எடுத்துட்டு போய் கரெக்டா ஒரு சேஃபான என்வரன்மெண்ட்ல அந்த நாயை வளர்ப்பேன்னா ரைட், நீங்க சாப்பாடு போடுங்க. ஆனா நான் பாட்டுக்கு நைட் வருவேன், கையில 2 தட்டை வச்சுப்பேன், இந்த நான் ஹோட்டல்லாம் சாப்பிட்டா அந்த டப்பா இருக்கும்ல, அதுல 2 டப்பால சாப்பாடை ஃபுல் பண்ணிட்டு அங்க வைப்பேன் இங்க வைப்பேன், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம நான் ஓடிடுவேன். அப்படி ஓடக்கூடாது. நீங்க சாப்பாடு போட்டு அந்த நாயை வளர்க்குறீங்கன்னா அந்த நாய்க்கு நீங்க தான் பொறுப்பு, அது செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நீங்க தான் பொறுப்பு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த புரிதல் நம்ம சொசைட்டில ஏற்படுது. ஸோ இப்போ ஒரு நாய் அதான் நீ காலைல பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் அப்படி யோசிச்சதே இல்லை. ஒரு நாய் இந்த மாதிரி பாத்ரூம் ரோட்ல போச்சுன்னா அதை எடுத்துட்டு போகணுன்றதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. அதுதான் சாதாரணமா போயிட்டு போகுதுன்னு யோசிச்சேன். ஆனா அந்த லேடி அதை நீட்டா ஒரு பேப்பர்ல எடுக்கிறாங்க, அதை பேப்பரை சுருட்டி எடுக்கிறாங்க, எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ என் வீட்டு நாய் பப்ளிக் ஸ்பேஸை அழுக்கு பண்ணக்கூடாது, அதை நான் அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என் வீட்டு நாய் இன்னொருத்தரை போய் கடிக்கவும் முடியாது, அவருக்கு எதுவும் ஹார்ம் பண்ணவும் முடியாது. இது இங்கேயும் பொருந்தும். ஸோ நீங்க ஒன்லோ அந்த நாயை உங்க வீட்டு நாயா மாற்றணும், இல்லை அது தெருநாயா இருக்குன்னா அங்க போய் நான் சாப்பாடை போடுவேன், ஆனா அது பண்ணக்கூடிய தவறுகளுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன்னா அது தப்பு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வகையில கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேற்று எங்க வீட்டு சைடு ஒரு வளர்ப்பு நாய் ஒன்று, பிட்புல், ரொம்ப மோசமான அக்ரஸிவான டாக், கோவக்கார ராட்வீலர் பிட்புல்னா ரொம்ப மோசம். இது பிட்புல் டாக் ஒருத்தர் வாக்கிங் கூட்டின்னு வர்றாரு, வாயில எந்த மாஸ்க்கும் போடாம ரொம்ப சாதாரணமாக கூப்பிட்டு வர்றாரு. பசங்க பார்த்த உடனே ரொம்ப ஜாலியாக வரானுங்க நாயை பார்த்த உடனே. ஆனால் அந்த நாயோடைய பிஹேவியர் எப்படி என்ன எதுலாம் அந்த பசங்க, சின்ன பசங்களுக்கு தெரியாது. கிட்ட போய் விளையாடுறானுங்க, அது கொஞ்சம் கடிக்க மாதிரி இவர் இழுத்துட்டு போறாரு. ஒரு கெடு வாய்ப்பாக டக்குன்னு கடிச்சது அப்படின்னா அது மரணம் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அப்படின்னா தெருநாய்கள் தாக்குறது, அதுக்கு யாரும் பொறுப்பேற்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனா இந்த வளர்ப்பு நாய்கள் இருக்கு இல்லையா, வீட்டுல வளர்க்கக்கூடிய அக்ரெசிவ் டாக்ஸ் இருக்கு, அது வாக்கிங் கூட்டு வரோம் அப்படின்ற பேர்ல எந்த மாஸ்க்கும் இல்லாம சிலர்லாம் கழுத்துல இதே போட மாட்டாங்க, அந்த கயிறே போடாம அது எனக்கு கண்ட்ரோலா இருக்கும் அப்படின்னு அதை மாஸ்க் போடாம கயிறு போடாம அது ரோட்ல கூட்டு வராங்க. நான் ராட்வீலர் ஒரு தடவை அந்த மாதிரி பாக்குறேன். கேட்டா எனக்கு கண்ட்ரோலா இருக்கும், அது நான் சொன்னா கடிக்காது அது அப்படின்னு ராட்வீலர் பார்த்து சொல்றாரு. ஸோ இப்படி இருக்கு. இப்போ நம்ம தெருநாய்களை பத்தியே பேசுறோம், ஆனா இந்த வீட்டு நாய்கள் வளர்க்குறாங்க இல்லையா, இந்த அக்ரெசிவ் டாக்ஸ் பிட்புல் ராட்வீலர்லாம் வளர்க்குறாங்க. இந்த மாதிரியான நாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் ப்ராப்பரா வரல அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. நம்ம தான் பொறுப்பேற்க போறோம்ன்ற பயம் இருந்தும் அவங்க ப்ராப்பரா அதை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்கேஸ் உங்க வீட்டு நாய் இன்னொருத்தரை கடிக்குது, அவருக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்கல்ல, இல்ல அது நல்ல நாய் தான், ஒன்றும் பண்ணாது, சாஃப்டா தான் இருக்கும், இந்த பூனை அதெல்லாம் எதுவும் பண்ணாது, குழந்தைங்களெல்லாம் எதுவும் பண்ணாதுன்னா சொல்லுவாங்கல்ல, அது ரைட்டு. உங்க அனுபவத்துல இருந்து நீங்க அதை பேசுறீங்க, 99% அது அப்படி பிஹேவ் பண்ணும், அதெல்லாம் ரைட்டு தான்.
நம்ம எப்படி ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோமா? திடீர்னு நம்ம வயலண்டா இருக்கும், திடீர்னு சாஃப்டா இருக்கும். 99% சாஃப்டா இருக்கும், சில நேரங்களில் நம்மளும் கூட வயலண்டா மாறும். ஸோ அனிமல்ஸும் அதே மாதிரி தான். அனிமல்ஸுக்கு நீங்க சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது, இப்படிதான் இந்த அனிமல் இருக்குன்றதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. அதுவும் வெளியில பப்ளிக் ஸ்பேஸ்லாம் போகும்போது அந்த அசாதாரண தைரியத்துல நம்பிக்கையெல்லாம் நீங்க போகக்கூடாது. நீங்க தேவையான ப்ரிகாஷன்ஸை 100% எடுக்கணும். மிருகங்களை பொறுத்தளவுல நமக்கு இருக்கக்கூடிய அந்த திங்கிங் கெப்பாசிட்டிலாம் அதுங்களுக்கு கிடையாது. சில நேரங்களில் திடீர்னு வேற மாதிரி பிஹேவ் பண்றதுலாம் நிறைய வாய்ப்பு உண்டு. இப்போ என் கையில பாத்தீங்கன்னா இங்க பெரிய பெரிய தழும்புகள் தெரியுதா? இங்க ஃபுல்லா நிறைய தழும்புகள். இதெல்லாம் எனக்கு ஒரு 8ஆம் கிளாஸ்ல வந்த தழும்புகள். எங்க வீட்டுல ஒரு 2 பூனை இருந்தது. அதுல ஒரு பூனை வந்து ரொம்ப பாசமா இருக்கும். ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தது, நான் கிட்ட போகும்போது பயந்து பதறி எந்திரிச்சிருச்சு. இலையெல்லாம் இருந்தது, அதுல கால் வச்சோடனே மிரண்டுருச்சு. எனக்கு புரியல அது கோவமா இருக்குன்னு. ஒரு மாதிரி இந்த பூனை கோவமாச்சுன்னா முதுகெல்லாம் அப்படியே பெண்ட் பண்ணிட்டு வாழெல்லாம் நீட்டி வச்சுட்டு இருக்கும், அப்படிதான் நின்னுது. சரி அதை சும்மா விளையாண்டுட்டு இருக்குன்னு கையை உள்ள விட்டேன், கையில ஃபுல்லா பரண்டி வச்சிருச்சு. ஸோ அது நார்மலா நல்ல பூனை தான். நானும் பெரிய தப்பு எதுவும் பண்ணல, ஜஸ்ட் இலையில கால் வச்சேன். அது அந்த சவுண்ட்ல ஏதோ தப்பு பயந்துருச்சு டக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் இது நடந்தது. அதனால அனிமல்ஸ் இப்படிதான் பிஹேவ் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கும்போது ரைட், அது என்னோட பூனை, அதனால நான் பாதிக்கப்பட்டேன்னா பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட பூனையால பக்கத்து வீட்டுக்காரன் பாதிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பேற்கணும். சும்மா சில நேரங்களில் நம்ம கண்ட்ரோலை மீறி ஏதாவது நடக்கும், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீங்க வெளியே வாக்கிங் கூட்டு போறீங்கன்னா கரெக்டா அதுக்கு போடக்கூடிய அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு எடுத்து கவனமா கூட்டு போகணும். அதுவும் பிட்புல் மாதிரியான நாய்கள்லாம் என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப காஷியஸா இருக்கணும். அப்படி இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் ப்ராப்பரா எடுக்காம அந்த நாய்களை ஒருத்தர் அட்டாக் பண்ணுதுன்னா கடுமையான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, சுத்தி இருக்க மக்கள் மேல உங்களுக்கு மரியாதை இல்லை, அவனை நீங்க மதிக்கலன்றதான் அது காட்டுது. ரெண்டாவது, இந்த மாதிரி நாய்களை பிட்புல் இவங்கெல்லாம் வாக்கிங் கூட்டு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல்தட்டு மக்கள் தான். சாதாரண ஸ்லம் போர்டில் இருக்கவங்க நாய்களை வாக்கிங் எல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. எப்பவுமே ட்ரெடிஷ்னலா கொஞ்சம் மேல்தட்டு மக்கள் தான் டாக்ஸை வாக்கிங் கூட்டு போறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. எல்லாருமே அப்படின்னு சொல்ல வரல, பட் ஜென்ரலா இன் ஜென்ரல் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு மற்றவங்க மேல பெரிய அக்கறை இல்லைன்றதையும் இது காட்டுது. சாதாரண மக்கள் ஒரு கடி வாங்கும்போது என்ன கடிதானே, மருந்து போட்டுக்க அப்படின்ற ஆங்கிள் போகக்கூடாது. ஸோ அந்த மனநிலை இவங்க பிஹேவ் பண்ணாங்கன்னா இவங்கள நம்ம டஃபா தான் டீல் பண்ணணும். ஸோ இப்போ அந்த நாய்க்கு மாஸ்க் போட இவங்களுக்கு என்ன கஷ்டம்? ஸோ அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, அந்த நாய்க்கு கஷ்டமா இருக்கும்ல, அதுக்கு ஃப்ரீயா மோப்பெல்லாம் பிடிக்க முடியாது, கஷ்டமா இருக்கும்லன்றதா நீங்க பாக்குறீங்க. ஆனா நீங்க பார்க்க மறுக்கிறது என்னன்னா, அந்த நாய் இன்னொருத்தனை கடிச்சா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மனிதனோட கஷ்டத்தை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க, உங்க நாயோட கஷ்டத்தை நீங்க பாக்குறீங்க. ஸோ உங்களோட பார்வையில சிக்கல் இருக்கு. ஆனா நான் பொதுமக்களா அந்த பார்வையில இருந்து பார்க்க முடியாது, நான் சொசைட்டியோட வெல்ஃபேர்ல இருந்து தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான தவறுகள்லாம் இவங்க பண்ணாங்கன்னா டஃபா இவங்களை டீல் பண்ணணும், சொசைட்டி இவங்களை டஃபா டீல் பண்ணணும். இன்னைக்கு சொசைட்டிக்குள்ள நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் போது இவங்க எல்லாம் கரெக்டா பிஹேவ் பண்றாங்க பாருங்க. ரோட்ல அங்கங்க சாப்பாடை வச்சுட்டு போறது, பிளஸ் இதுல நிறைய நேரங்கள்ல பார்த்தா அழுக்கும் பண்றாங்க இவங்க ரோட்ல. இப்ப பார்க்ல எல்லாம் நான் பார்ப்பேன், எல்லா இடத்துலயும் இந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறன்ற பேர்ல இந்த லெமன் ரைஸ் அது இதெல்லாம் வச்சுட்டு போவாங்க. அது பார்த்தா காஞ்சி எடுத்து அங்க அழுக்கா கிடக்கும். உதவதான் ஸ்ரீநகருக்கு போகும்போது காஷ்மீர்ல அங்க டால் லேக் இருக்குல்ல, அங்க இங்க டூரிஸ்டுங்க வரவங்க எல்லாம் அந்த ரொட்டி இருக்கும், அங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரொட்டி, தந்தூரி ரொட்டி மாதிரி ஒன்று இருக்கும். எல்லா கடையிலும் காலைல பால் மாதிரி இங்க கிடைக்கும். இவங்க அதை வாங்கிட்டு டால் லேக்ல தூக்கி தூக்கி போடுறது அந்த மீன்களுக்கு, குளத்துல போடுறது. ஆமா, அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் தலையில அடிச்சுப்பாங்க, தயவு செய்து போடாதீங்க, அது மீன்களுக்கு ரொம்ப கெடுதி. பட் அங்க வர டூரிஸ்ட் வந்து டால் லேக்ல அதை போட்டா அந்த மீன்களுக்கு ஏதோ ஃபீட் பண்றோம்னு நினைச்சிட்டு போடுறது, டப்பாவை தூக்கி உள்ள போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவும் அதே மாதிரிதான், நம்ம எதுவும் அந்த நாய்களுக்கு பெரிய சர்வீஸ் பண்றோன்ற பேர்ல ஏரியாவை ஃபுல்லா அழுக்காக்குறது. ரெண்டாவது, அது பெருகும் போது நமக்கு இன்னும் நிறைய சிக்கல்கள், அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. மூணாவது, இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசு நடவடிக்கை எடுக்கணும். இங்க உட்கார்ந்துகிட்டு டாக் லவர்ஸை ஹேட் பண்றது, அவங்க எல்லாம் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சாயம் பூசுறது, இதெல்லாம் தாண்டி அரசு நடவடிக்கை எடுக்கலாம்ல. வந்து எல்லா நாய்களையும் பிடிச்சிட்டு போயிடலாம், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நானும் நீங்களும் டிபேட்டே பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம ஏன் டிபேட் பண்றோம்? தெருவில் சண்டை இருக்கு, இன்னைக்கு நாய்கள் கடிக்குது, ஒரு சின்ன குழந்தையோட மூஞ்சை கடிச்சிருக்கு. ஸோ மூஞ்சில நிறைய இடங்கள்ல அந்த பையனுக்கு கடி இருக்கு, அதனாலதான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். நீங்க நாய்களை ஃபுல்லா பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது, நானும் நீங்களும் பேசவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் பாக்குறேன் எல்லா இடங்கள்லயும் நாய்கள் இருக்கு, பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு 6 months முன்னாடி பார்க்ல பார்க்கும்போது ஒரு அங்க மாடுகளும் அந்த பார்க்குள்ள வரும், ஒரு சைட்ல மாடுகள், இந்த நாய்கள் சாசமே மாடுகளை விரட்டும் போது அது அங்கங்க வேகமா ஓடுற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால நான் பர்டிகுலரா சொல்ற விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணும், நீங்க ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுங்க, அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் நீங்க பில்ட் பண்ணுங்க. நம்ம பெரிய வளர்ந்த நாடுலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தமிழ்நாடு பெரிய வளர்ந்த மாநிலம்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் இங்கதான் காட்டணும். ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுது, இந்த இடத்துல தான் நீங்க உங்களோட வளர்ச்சியை காட்டணும். ஸோ அதுக்கு தேவையான
இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுங்க, நாய்களை ரிமூவ் பண்ணுங்க ரோட்ல இருந்து. அதை பண்ணுங்க. இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரியல. நான் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் நாய்கள் இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.